சண்முக பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான காமெடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. என்ன ஸ்கூலில் வந்து ஆண்டு விழாக்காக கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சனியனை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று போக விடாமல் இருக்கணுமே. எனக்கு ஒன்று தோணுது. நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சண்முகத்தை பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே சரியில்லை. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போக வேணாம். யார் சொல்லி விட்டது இதெல்லாம்? எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி பரணி வந்து காமெடியாக கேட்குறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கன்னு சரி நான் வந்து பேசுகிறாங்க. சண்முகத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க? துண்டு, அது மட்டும் இல்லாமல் சட்டை, தாடி, மீசை, ஒரு பரட்டத்தில் இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் தானே. பரணி பாப்பா மாசா கெத்தா சூப்பராக வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நம்ம சண்முகம் போனால் பரணி பாப்பாவுக்கு எடுப்பாக இருக்குமானா ஐயோ பாவங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கங்க. ஏன்டா நீ இருக்கிற லட்சணத்துக்கு என் பையனை வந்து இது மாதிரி இடக்கு முடக்கா வந்து பேசுறியான்னு சொல்லி மைகுண்டை வந்து துண்டை வச்சு அடித்து துரத்தி விட்றாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்னு சீன்லாம். ஏன் மாமா கோவப்படுறீங்க? உண்மையிலே வந்து நம்ம வெளியில் போனால் டீசெண்டாக கௌரவமாக அந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா இது கூட வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதும் கொஞ்சம் அர்த்தமான செயலாக தானே இருக்குது. அதுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இவன் வயசுக்கு ஏற்ற ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும். கோட் சூட்டோட போகணும். என்னது கோட் சூட்டா? அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் இப்படி தான் வரணும்னு. ஏய் சும்மானுடுறா, அதெல்லாம் என்னோட பஞ்சாயத்து, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு என்னமோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சண்முகம் அப்பன்னு பார்த்து கோட் சூட்டை தான் போக போகிறோம். இவன் வந்து வேட்டி சட்டைன்னு சொல்லுவான். அதெல்லாம் செட்டே ஆகாது, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு டெய்லர் கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னா வராங்க, பரணி வராங்க, ஒரு பக்கம் சண்முகம், 3 பேர் வந்து டெய்லர் கடைக்கு வந்து போகிறாங்க. அவர் ரொம்ப வயசான தாத்தாவாக இருக்கார். அவர் வந்து டேப் எடுக்கும்போது வந்து கை கால்லாம் வந்து நடுங்குது. இவர் தான் தைக்க போகிறாரா, பார்த்து அளவு மாறிடுச்சுன்னா சட்டை கைக்குள்ளேயே வந்து போகாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக தைப்பாங்க. தம்பி நான் பெரிய பெரிய அந்த காலத்து ஆக்டருக்கே வந்து நான்லாம் தைச்சி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களாம் காமெடி பண்ணாமல் நில்லுங்கன்னு சொன்னேன். சட்டையில் இது மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1-2 டிசைன்லாம் வந்து சொல்கிறாங்க கோட்டில். என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எப்படிங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே அதெல்லாம் அவர் சூப்பராக வைப்பார். நான் சொன்ன மாதிரியே தைச்சிருங்க சரிங்களா? நீ சொன்ன மாதிரி ஏன் தைக்கணும், நான் சொன்ன மாதிரி தானே தைக்கணுங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசினோடனே, இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி என்னோடய டிசைனில் சூப்பராக தைச்சி தருவாங்க. சண்முகம் கிடக்குனா நீங்கள் எப்போதும் போல் கோட் செட் வந்து சூப்பராக தைச்சி கொடுங்கிற மாதிரி அந்த தாத்தாட்ட வந்து பேசுகிறாங்க. பார்த்துக்கு பெரியவரே சூப்பராக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது, இருடா வேட்டிக்கு வந்து அளவு எடுக்கட்டும். ஏன்னா கோட் சூட்னா பேண்ட் வந்து அளவு எடுப்பாங்களே அதுக்கு தான் எடுக்கிறாங்க. இவர் வேட்டி சூப்பராக வந்து தைச்சி கொடுப்பாங்க. முதல்ல வேட்டிக்கு அளவு எடுத்த டெய்லர் இவராக தான் இருப்பாப்புல. வேட்டிக்கெலாம் யாரும் அளவு எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இடுப்பளவு, பேண்ட்டோட லென்த்து, இது எல்லாத்தையும் வந்து அளவாக எடுத்துக்கிட்டாங்க. வேட்டிக்கு எதுக்கு ஏன் அளவுங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு போகிறாங்க. இந்தாங்க முன்பணம் 2000. என்னது முன்பணம் 2000மா? வெளியில் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு சட்டை வாங்கி 100 ரூபாய்க்கு எம்ப்ராய்டரி போட்டாலே வேலை முடிச்சிடும். அட்வான்ஸே வந்து 2000 அப்புறம் எம்பிட்டுலாம் செலவு பண்ணுவீங்க? இந்த காசு இருந்தால் 2 பேருக்கு வந்து புக்கு நோட்டெல்லாம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சும்மானு இருண்ணே, வா நான் போகலான்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து அண்ணனை வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவன் சொன்ன மாதிரிலாம் தைக்காதீங்க, நீங்கள் எப்போதும் போல் தூள் கலப்பிடுங்க. ஏங்க கோட் சூட் தைச்சதுக்கப்புறம் அவர் வந்து துண்டு வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்த வந்து கேட்டிருந்தார்ல, அதெல்லாம் வச்சா காமெடியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்போதும் எப்படி தைப்பீங்களோ அது மாதிரி தைங்க. அவனை வந்து நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒன்று வந்து முத்துப்பாண்டியும் சவுந்தரபாண்டியனும் வீட்டில் வந்து இருக்காங்க. ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்கள் பாஸ்ட்டு, அவர் கரண்ட்டில் வந்து இருக்காப்புல, அதனால தான் இப்படி பண்ணோம். அதுக்குன்னு என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துப்பியா? மரியாதையாக சொல்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். இந்த பத்திரிக்கையெல்லாம் எதுவும் செல்லாது. புதுசாக வந்து பத்திரிக்கை அடி, அந்த புதுசாக அடிக்கிற பத்திரிக்கையில் என் பேர் வந்து பெருசாக இருக்கணும். சண்முகம் பேர் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அவனை சிறப்பு விருந்தாலேயே அழைக்கவே கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன். சரியா எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா முத்துப்பாண்டி வந்து அவங்கள வந்து ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டினதுனால அவங்க இதை வந்து ஒத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவும் இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எசைக்கு கேட்டோன்னே, பாத்தியா எங்களுக்கு கௌரவம் எப்படி கிடச்சிச்சின்னு? கௌரவம் கிடச்சிச்சா இல்லை நீங்கள் பிடிங்கிக்கிறீங்களா? அண்ணனுக்கு தான் வந்து யதார்த்தமாக வந்துச்சு. அதை நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசி பேசி பயமுறுத்தி நீங்கள் பிடுங்கிக்கிட்டீங்க. அப்போனா நீங்கள் என்ன எடுக்கிறீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து ஒரு வார்த்தையை சொல்லி மென்ஷன் பண்ணி திட்டிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி அடிக்கலான்னு போகிறப்ப, டேய் சண்முகம் தங்கச்சிடா, இப்போ சண்முகமே தான் என்ன அடிக்க போறியா? நைட்டு தனியாக தான்டா தூங்குற பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம். வீட்டில் வந்து காட்டுறாங்க. பரணி, செல்லக்கனி எல்லோரும் இருக்காங்க. அண்ணன் வந்து இங்கிலீஷில் பேசணும்னு ஆசையாக நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ணன் எப்படி இங்கிலீஷில் பேசும் அப்படின்னு சொல்லும்போது,
வைகுண்டம் வந்து கேட்குறாங்க, யார் இங்கிலீஷில் பேச போகிறா? சண்முகமா? சரி சண்முகம் தானே அப்படின்னு சொல்லும்போது, சண்முகமா? ஏமா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, அவன் எப்படிம்மா இங்கிலீஷ்லலாம் பேசுவான், காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வைகுண்டம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல, நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி முடிச்சிடுறேன். ரத்னா நீ என்ன பண்ணுறன்னா அதை அப்படியே வந்து தமிழில் வந்து எழுதி வச்சிரு, இதை அப்படியே வாசிச்சேன்னா வச்சுக்கேன் ஈஸியாக சிறப்பாக வந்து முடிஞ்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, கோட் சூட்டோட வந்து கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி இருக்க சூழ்நிலை இது மாதிரி பண்ணால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. சண்முகம் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து தட்டில் வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டீங்களே அண்ணே, நீ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷில் பேச போகிறேன் அவள் தானே அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்து போடுறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. 3 தங்கச்சிங்களை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து பொறையேறுது, ஏய் இங்கிலீஷாக சொன்னேன், அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, அதெல்லாம் இல்லை, நான் எல்லாட்டையும் சொல்லிட்டேன்னு சொல்லி செல்லக்கனி வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க. நீ இங்கிலீஷில் தான் பேசணும், என்னால் முடியாது, அண்ணன் உனக்காக என்ன வேணாலும் செய்வான், இது வராதுல்ல, எனக்கு ஏபிசிடியே தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி இங்கிலீஷில் வந்து பேச முடியும்? அதெல்லாம் பேச முடியும், நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல, அப்போனா என்னை வச்சு காமெடி பண்ண போகிறீங்கன்னு தெளிவாயிடுச்சு, இதை முதல்ல வாசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஓரளவு வந்து சுமாராக வந்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேக வேகமாக சூப்பராக வந்து படிக்கிறாரு நம்ம சண்முகம். வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை பார்த்தோன்னே வந்து வாவ் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும், உனக்கு ஏதாவது சந்தேகம்னா சொல்லு, நான் அங்கே சமாளித்து தந்துடுறேன், நீ சூப்பராக தான் பேச போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.